நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் நினைச்ச மாதிரியே எல்லாமே ஒரு பக்கம் தலையில தான் நடந்துன்னு இருக்கு. இதுக்கு மேலே இது இப்படியே விட்டு அந்த பிரச்சனை இன்னும் மேலும் மேலும் பெருசாயினே போகும். எப்படியாவது அந்த பிரச்சனை மொத்தத்தையும் நம்ம முடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்கள சேஃப்டி பண்ணோம். அது மல்லியா அவங்களையும் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு டேரெக்டா பாபுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கூட்டின்னு பார்த்து வர சொல்றாங்க. அவருக்கு ஹாஸ்பிட்டல் இருந்தேனே வந்து கூட்டிட்டும் போயிடுறாங்க. மறுபக்கம் ராஜேஸ்வரி இருந்து நீ வெளியே வரதுக்குள்ள இவங்க ரெண்டு பேர்ல யாரும் ஒருத்தருக்கு எதனா ஆகும் பாடுறா அப்படின்னு வரும்போது எதனா ஆயிட்டுச்சு உன்னை அவ்வளவுதான் பாத்துக்கோ, உனக்கு என்ன பண்ணணும்னே சொல்லிட்டு தெரியாது. இப்போ எவிடன்ஸ் எல்லாமே உனக்கு எதிராக இருக்கு. அந்த எவிடன்ஸ் எதுவுமே நான் வெளியே காட்ட மாட்டேன். இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட இருக்காங்க. ஆனா அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என்ன வேணாலும் நடக்கலாம், ஏது வேணாலும் நடக்கலங்க. வாழ்க்கையில பிரச்சனைன்றது எந்த டைம்ல எப்படி வரும்னு சொல்லிட்டு யாராலையும் நம்ம ராஜேஸ்வரியை மிரட்டே போயிடுறாங்க. நம்ம விஜய் சரி ஓகே நடந்துச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்க டைரக்டா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இன்னும் கொஞ்சம் எதனா எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரேடியா அவனை ஜெயிலே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த சமயத்துல நம்ம விஜய் பெயில வெளியே வந்துட்டு இருக்காரு. இந்த உண்மையெல்லாம் போலீஸ்க்கு தெரிஞ்சதும் அந்த சமயத்துல இவரோட அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்கிறாருல அவரை கழுத்தை புடிச்சு அடிச்சு இழுத்துன்னு வராரு. இழுத்துன்னு வந்து உண்மையா சொல்றான்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பார்த்ததும் பக்குன்னு இருந்த ஒரு பக்கம் என்னடா இது இவனை இழுத்துன்னு வந்திருக்கான், இவன் வந்தா உண்மை எல்லாமே சொல்லிடுவானே, இப்ப என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, எனக்கு ஒரேடியா ஆப்பு வச்சிட்டியே, என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியலையான்னு பைத்துல நடிங்கன்னு இருக்காங்க. ஒரு பக்கம் வாழ்க்கைன்னா இந்த மாதிரி கஷ்டம் வருங்க, எல்லாத்தையும் நாம தான் எதிர்கொள்ளணும். நாம நிறைய காசு வருது, நிறைய தீமை செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செஞ்சல ராஜேஸ்வரி. அது எல்லாமே வரும்போது சந்தோஷமா இருக்குதுன்னா இது வரும்போது சந்தோஷமா ஏத்துக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். அது மாதிரிதான் நம்ம ராஜேஸ்வரியும் இப்ப என்ன பண்றேன்னு சொல்லிட்டு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மேனேஜர் வந்து எல்லாத்தையும் சொன்னா அவ்வளவுதான், இதோட முடிச்சு நம்ம ராஜேஸ்வரியோட கதை. இதுக்கு மேல ராஜேஸ்வரி நீடிப்பாங்களான்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பண்ணிக்கிற தப்பு அவ்வளவு இருக்குங்க. அந்த தப்பெல்லாம் எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா முயற்சி பண்ணி இப்ப வெளியே கொண்டு வந்துன்னு இருக்காங்க. சரி ஆனது ஆச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தலைவன் விஜய் இருக்காருல அவரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மல்லிகை கூட்டு ஒரு பக்கம் உண்மை எல்லாமே வீடியோ எடுத்து சொல்றாரு. வீடியோ எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வராங்க. அங்க வந்து ராஜேஸ்வரிக்கு பயந்து உண்மைகளை மாத்திக்கிட சொல்லலாம். ஏன்னா ராஜேஸ்வரி இதுக்கு முன்னாடி நிறைய டைம் பண்ணியிருக்கா, அதனால பயத்திலேயே அந்த மாதிரி கூட்டு வந்தாங்க. அங்க வந்து அது சொன்ன மாதிரி மாத்தியும் சொல்லிடுறான். அவனுக்கே தெரியாம தான் வீடியோ எடுக்க வச்சு உடனே பாக்கணுமே, அங்க வந்து எதுவும் நான் மாத்தி சொல்ல மாட்டேன் சார், எனக்கு எல்லா உண்மையும் இதுதான் சத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்லிட்டு அதுக்கான எவிடன்ஸும் கட்டிட்டு எவிடன்ஸை வர வழியே தூக்கி போட்டு இருக்காப்ல. எவிடன்ஸ் எதுவுமே இல்லையே, நான் என்ன எவிடன்ஸ் கட்டினேன், என்ன சொல்றீங்க நீங்க, எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மாத்தி பேசுறாரு. இதுக்கு தாங்க சொல்றது, மாத்தி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. வாழ்க்கையில எதா இருந்தாலும் நேர்மையா இருக்கணும். ஆனா இவரு நேர்மையா இல்ல, இவர் மாத்தி பேசுவாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வீடியோவை எடுத்து அங்க ஜட்ஜ் அம்மா கிட்ட போட்டு காட்டுறாங்க. அவங்க பார்த்தது ஷாக் ஆயிரம். ஒரு பக்கம் என்ன சார் இப்படி போய் சொல்றீங்க, கடவுளுக்கு பேரையான கரெக்டா பக்தி புக்கு மேல நீங்க சத்தியம் வச்சுட்டு இந்த மாதிரி சொல்றீங்களே, இந்த மாதிரி எல்லாம் பொய் சொன்னீங்க உங்களை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு, சார் நாங்கெல்லாம் பொய் இல்லை, பொய்யிலே ஊர்னவங்க, துரோகம் பொய் திருட்டு இதெல்லாம் எங்களுக்கு அசால்ட்டு, எங்க கிட்டே இதை பத்தி நீங்க பேசக்கூடாது, பேசணும் நாங்கெல்லாம் அசால்ட்டா கண்டுக்காம அசால்ட்டா போயிட்டே வந்துருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க ரியாக்ஷன் இருக்குங்க. இப்ப என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க, அடுத்து இவங்களோட மூமெண்ட் என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் குழப்பமா தான் இருக்கு. குழப்பங்கள் நிறைய நிறைஞ்சிருக்கும் போது தாங்க நிறைய நமக்கு அறிவுபூர்வமான விஷயம் நிறைய மைண்ட்ல வந்து தோன்றும். அது போலதான் இப்ப எல்லா விஷயமும் உண்மைகளை வெளிப்படுத்த நம்ம ராஜேஸ்வரி கூட்டம் ஒரேடியா வெளியாயின்னு போயினே இருக்கு. ரஞ்சிதமும் வந்துடுறாங்க. யாருக்கா அப்படின்னு சொல்றேன், விஜய்க்கு ஆதரவா, மாமா என்ன மன்னிச்சிருங்க நான் இத்தனை நாள் தப்பு பண்ணிட்டேன், அவங்களுக்கு ஆதரவா இருந்து அவங்க என்னென்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும், அவங்க பண்ணது எல்லாமே தப்பு தான், நான் உண்மை எல்லாமே நானே உரைக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை எல்லாத்தையும் சொல்றாங்க. இதை கேட்டதான் ராஜேஸ்வரிக்கு அடியே ரஞ்சிதம் நான் நிரந்தரமா உள்ளாவே இருப்பேன்னு மட்டும் நினைக்காத, கூடிய சீக்கிரம் நான் வெளியே வருவேன், வந்து உன் நிலைமை என்ன ஆகுதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என் நிலைமை என்ன ஆகுதோ ஏதாவதோ நான் பாத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் உன் நிலைமையை நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மூஞ்சி லட்சம் மாதிரி பேசுறாங்க. இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பயத்துல ஒரு பக்கம் நடந்து போய் கிடுகிடுத்து போய் நின்று இருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி சமாளிக்கிறது, எப்படா இதுல இருந்து நம்ம வெளியேறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு தாங்க இருக்காங்க. எவ்வளவோ வாழ்க்கையில குழப்பம் வந்துருச்சு, எல்லா குழப்பத்தையும் நம்ம பார்த்துதான் ஆகணும். கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாத்தையும் பார்த்தாதான் வாழ்க்கையில நம்ம முன்னேற முடியும். அதை விட்டுட்டு இல்ல அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. சரி நடந்து முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தலைவன் விஜய் இருக்காருல அவர் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல
சொல்லிடுறாரு ஓப்பனா, இதுக்கு மேல எங்க அக்கா அந்த வீட்டுல இருக்க கூடாது, அவங்க அந்த வீட்டை விட்டு போயிடணும், அப்படி எங்கிட்ட சொத்துல பங்கு வரணும், அப்படி வரணும்னா ஆல்ரெடி எங்க அப்பா அவங்களுக்கு தனியா பங்கு பெருசு தண்டாரு, அதுக்கான எவிடன்ஸ் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து காட்டுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த போறோமா நம்ம ராஜேஸ்வரி தான் இல்ல எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. யாரா இவ நச 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 கொச 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 கொசன்னு எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பெருசாக்கத்திலே இருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, இதுக்கு ஒரு எண்டு கார்டே இல்லையான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு ஒரு ஆரம்பம் இது ரெண்டுமே இருக்கும். அது இருந்தாதாங்க அந்த ஸ்டோரியை ஃபுல்ஃபில் ஆகும். அந்த மாதிரி தான் இப்போதைக்கு நடந்துன்னு இருக்கு. பார்ப்போம் இன்னும் என்னென்ன நடக்க போகுது, ஏது இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி, அது கூடவே இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மொத்தம் 2 விஷயங்க. ஒன்று, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போதான் நாம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியல்ல யாரும் உங்களுக்கு பிடிக்கல, ராஜேஸ்வரி ரஞ்சிதம் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும், சீரியல் ரொம்பவே சுவாரஸ்யமா போகுமா இல்ல சப்பையா சப்புன்னு போகுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியன். ஏன்னா நிஜ வாழ்க்கையில எதிரின்னு ஒருத்தர் இருந்தாதான் அந்த இடத்துல போட்டின்னு ஒன்று வரும், இல்லைன்னா வாழ்க்கையை சப்புன்னு பருப்பு சாம்பார் மாதிரி போகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.